நாமும் இன்றும் இன்றும் சதாகாலமும் மையப்படுவதாக இப்படியாய் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது என்பது அது வெளியேறப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு காரியம். இதில் மெய்யாகவே தேவன் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது, அது தியானிக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு அதிக மகிழ்ச்சி. இப்படி அதிகாலையிலே வந்து தேவ வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும், கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருப்பதை கர்த்தர் பார்க்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே மகிழ்வார். எங்களுக்கும் அதிகமான சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளின் காலை வேளையில் நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பொதுவாக ஒரு நபரை பற்றி நாம் அறியும் பொழுது, அந்த நபருடைய நல்ல பண்புகள் காரியங்களை அறியும் பொழுது நம்ம என்ன செய்வோம், அதிகமாக அவங்கள புரிஞ்சு கொள்ள முடியும், அறிஞ்சு கொள்ள முடியும். அப்படியாக நம்மை படைத்த கர்த்தாதி கர்த்தரை பற்றி இந்த நாளின் காலை வேளையில் நாம் சிந்திக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் 16வது அதிகாரம், அதில் வசனம் 13லிருந்து நம்ம வாசிக்கலாம். நம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்போதும் அருமையான ஒரு வேத பகுதியை நாம் வாசித்தோம். நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே தம்முடைய சீசர்களை பார்த்து அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்கிறார். அருமையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை சீசர்கள் சொல்லும் பொழுது, சிலர் உண்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார்கள். அப்போது யோவான் ஸ்நானகனை அவங்க மக்கள் பார்த்துருக்குறாங்க, அப்படி வாழ்க்கையை அவங்க நேரடியாக கண்டுக்கிறாங்க, அந்த நாளில் வாழ்ந்த மக்கள். அப்போ உடனே அவங்க டக்குன்னு என்ன செய்கிறாங்க, யோவான் ஸ்நானகன் என்று சில பேர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலர் எலியா என்றும் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வளர்ந்த ஒரு அருமையான தேவ மனிதன், கர்த்தருக்காக நிறைய அரிய பல காரியங்களை செய்த தேவ மனிதன் எலியா, அவர் என்று சில பேர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் எரேமியா, கண்ணீரின் தாசன் என்று சொல்லலாம். அவர் அதிகமாக அந்த தேசத்துக்காக அழுது ஜெபிக்கிறவர், கண்ணீரின் பாதையில் சென்று அதிகமாக மக்களுக்காக மன்றாடக்கூடிய ஒரு தேவ மனுஷன்தான் எரேமியா. அப்போது அவர் என்று சிலர் சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுவதாக சீசர்கள் சொன்ன பொழுது அடுத்த ஆண்டவர் கேட்ட ஒரு அருமையான கேள்வி. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? இந்த கேள்வி இந்த நாளின் காலை வேளையிலே நம்மை நோக்கி வருகிறது. அப்போ நம்மளை பார்த்து கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ அதுக்கு நம்ம கர்த்தரை என்ன செய்யணும், அதிகமாக அறிஞ்சிக்கிட்டே இருக்கணும். முற்றுமாய் அறிந்தோம் என்று சொல்வதற்கு இல்லை, நம்ம என்ன செய்யணும், அறிந்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தரை அறியக்கூடிய அந்த அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம் சுவிசேஷத்தை கேட்ட பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோம், தேவ பிள்ளைகளாய் நாம் மாறினோம். தேவன் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளையாய் அவருடைய சானாதிபதியாய் நம்ம இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அப்போது நாம் எந்த அளவு அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்திருக்கிறோம். அப்போ இந்த கேள்வி நான் இந்த நாளின் காலை வேளையை உங்களை தேடி வந்தது என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? வெளியே நம்ம போகிறோம், நீங்கள் சபைக்கு போகிறீங்க, உங்கள் இயேசு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம இடத்துல ஒரு கேள்வி வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ நம்ம எந்த அளவு அவரை அறிந்திருக்கிறோமோ அப்போ தான் என்ன செய்வோம், அந்த அளவு நம்ம அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். சரிங்களா? அப்போது அந்த கேள்வி அவர் கேட்ட பொழுது பாருங்க, அங்கே சீசருடைய எல்லாருடைய சார்பாக அங்கே சீமோன் பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். பார்த்தீங்களா? தேவனுடைய குமாரன்னா தேவன் அர்த்தம், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அர்த்தம். பார்த்தீங்களா? அப்போ இந்த காரியத்தை அங்கே சீமோன் பேதுரு அங்கே அறிக்கை பண்ணும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் சொல்லக்கூடிய அருமையான ஒரு காரியம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவா. அப்போ நம்முடைய மாம்சத்தில் அவர் அறிஞ்சு கொள்ள முடியாது, மாம்ச பிரகாரம் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ நம்ம அதிகமான ஜெபமும் அதிகமான வேத வாசிப்பும்
அதே போல சகோதர ஐக்கியம், சபையில நம்ம காணக்கூடிய எல்லா கூட்டங்களிலும் பங்கக்கூடிய அந்த ஒரு காரியம், ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள அந்த தனிப்பட்ட உறவு, எந்த அளவு அவரை நம்ம நெருங்கி ஜீவிக்கிறோம் அப்படிங்கும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், அவரை அதிகமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மாம்சமும் ரத்தம் இது நீ உனக்கு வெளிப்படுத்தலை. அதாவது மாம்ச பிரகாரம் அன்னைக்கு என்ன செய்ய முடியல, ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியல. உலகத்தில் எல்லாரும் என்ன, அவரு ஒரு கடவுள், அவரு ஒருத்தர் நினைக்கிற, எவ்வளோ கடவுள் இருக்குது, அதுல இவரு ஒருத்தர் நினைச்சுக்கிறாங்க. அப்படி அல்ல, இவரே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்று படிக்கிறோம். இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நம்ம வாசிச்சோம், பேதருடைய அறிக்கையை நம்ம பார்த்தோம். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவர் இடத்துல வரமாட்டான் என்று கூட என்னிடத்துல ஆண்டவர் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ இந்த நாளின் காலை வழி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் ஆண்டவரை அறிகிற அந்த அறிவில் நாம் எந்த அளவு வளர்ந்திருக்கிறோம். நம்முடைய தேவனை நாம் கர்த்தரை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டு அவரை பிள்ளையாக நம்ம பூமியில வாழ்ந்து வருகிறோம். அப்போ எந்த அளவு நம்ம அவரை அறிகிறோம். அப்போ நம்ம அவரை அறியக்கூடிய அறிவு தான் நம்மளுடைய விசுவாசம் என்ன செய்யும், பெருகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு முறை பாருங்க, 2 காரியங்கள் இயேசு ஆண்டவர்கிட்ட சீசர்கள் கேட்டாங்க, கற்றுத்தாரும் என்று கேட்டாங்க. எதை கற்றுத்தாருன்னு கேட்டாங்க, டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். எந்தெந்த காரியத்தை கற்றுத்தாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இன்னொன்று கேட்டாங்களே, என்ன சொல்லி கேட்டாங்க, இன்னொரு காரியம், எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யுங்க, வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. 2 காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவிக்குரிய காரியங்களா இருக்கும். உலக பிரகாரமான காரியத்தையும் அவங்க கேட்கல. நாங்கள் அதிகமாக ஜெபிப்பதில் வளரணும், எங்களுடைய விசுவாசம் என்ன செய்யணும், அனுதினமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நாம் ஆண்டவரை எந்த அளவு நம்ம அறிகிறோம். உலகம் பல்வேறு விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ சீசர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அதை அறிய விரும்புகிறார். அப்போ நாம எந்த அளவு கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது, அது முக்கியமானது என்பதை நாம் அறிய வேண்டும். அதே போல 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதில் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. பாத்தீங்களா, இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கும் பொழுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்று சொல்லி இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நம் தேவனை, பிதாவாகிய தேவனை அறியக்கூடிய அறிவிலே வளர வேண்டும். அப்போ அதை அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், கிறிஸ்து வாயிலாக தான் என்ன செய்ய முடியும், நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிதாவை ஆண்டவர் தான் என்ன செய்தார், வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருக்கு இருக்கிற எல்லா சுகமும் இவருக்கு இருக்கிறது, அவருக்கு இருக்கிற தனித்தன்மைகள் அத்தனை இவருக்கும் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் நமக்கு கிருபை பெருகுமா, நமக்கு சமாதானம் பெருகுன்னு சொல்லி இங்கே பேதுரு எழுதுகிறார். சோத்திரம் செலுத்துவதனால் கிருபை பெருகும் என்று இன்னொரு இடத்துல நம்ம படிக்கிறோம். நமக்கு அதிகமான கிருபை தேவையா, நமக்கு சமாதானம் தேவையா? அப்ப நம்முடைய ஆண்டவரை அறியக்கூடிய அறிவிலே நாம் அதிலே வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரை உண்மை எனக்கு அதிகமாய் வெளிப்படுத்தும், ஆண்டவரை உம்மிடத்தில் நான் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரை என்று சொல்லி நாம் கேட்டு அதிகமாக இடத்தில் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நாம் நம்முடைய கர்த்தரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே பவுலுடைய அந்த விருப்பத்தையும் வாஞ்சியை நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. வேதத்தை, நியாயப்பிரமாணத்தை நன்றாய் கற்றவர், கமலையுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டவர், கர்த்தருடைய அந்த வெளிப்பாட்டை பெற்ற ஒரு தேவ மனுஷன், தமஸ்கு செல்லக்கூடிய பாதையில கர்த்தர் அவரை அற்புதமாய் சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட பவுலுடைய வாஞ்சியை நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் பகமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு உபயோகமாக எண்ணுகிறேன். பார்த்தீங்களா, இங்கே பவுலுடைய வாஞ்சையும் விருப்பத்தையும் நம்ம பார்க்கணும். என்ன விருப்பம் பாருங்க, இப்படி நான் அவரையும் என்று சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறியணுங்கிறார். அது எனக்கு ரொம்ப வாஞ்சையாக இருக்குது என்று அவர் சொல்கிறார். நமக்கு அது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. எப்படி அந்த உன்னதமான சாணத்தை விட்டு எப்படி அவர் அந்த பூமிக்கு வந்தார்,
எப்படி அது இவரால் முடிந்தது? எப்படி அந்த உன்னதமான சாணத்தை அதை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தார்? உலக பிரகாரம் பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்க ஒரு தாழ்ந்த வேலையை செய்யுங்கன்னா அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. அந்த பொசிஷனை விட்டு கீழே இறங்கி வர மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவரை பற்றி பார்க்கும் பொழுது அந்த உன்னதமான அந்த இடத்தை விட்டு தேவனாய் இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருந்தவர் என்ன செய்தார்? உன்னதமான சாணத்தை விட்டு என்ன செய்றாருங்க? அவர் இறங்கி வருகிறார், மனு உரு எடுத்து வருகிறார். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. சிந்திக்க சிந்திக்க இது எப்படி அவரால் முடிஞ்சதுன்னு நம்ம அதிகமா நம்ம என்ன செய்கிறோம்? அதிசயித்து போறோம். அப்போ பவுல் சொல்லும்போது, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்யணுங்க? அறிகிற அறிவிலே வளர வேண்டும் சொன்னது மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு சொல்லி சொல்றார். அந்த உயிர்த்தெழுடைய வல்லமைக்கு முன்னே யாரும் நிற்க முடியாது. அந்த வல்லமை பயங்கரமானது, பராக்கிரமமானது. ஆண்டவர் சிலுவையிலே அடித்து அவரை கல்லையில வைத்ததோடு கூட எல்லாம் முடிந்தது என்று நினைத்த வேளையிலே அங்கதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட 3ஆம் நாளிலே எழுப்பின அந்த வல்லமைக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய வல்லமை தான் அந்த வல்லமை, உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்று நாம் பார்க்கிறோம். பாத்தீங்களா? அப்போ அந்த உயிர்த்தெழுடைய வல்லமை நாம் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அப்போ உயிர்த்தெழுந்த கர்த்தர் எனக்கு உண்டு. சில பேர் உலகத்தில் வரக்கூடிய பாடுகள், துன்பங்களை நம்ம பார்க்கும்போது சில பேரை சோர்ந்து போயிடுறோம். ஆனால் மரணத்தை ஜெயித்த தேவன் எனக்கு உண்டு, மரணத்தை ஜெயித்த கர்த்தாதி கர்த்தர் எனக்கு உண்டு என்று சொல்லி நாம் நினைக்கிற வேளையிலே நம்ம எதிர்ந்து என்ன செய்யலாம்? கடந்து வெளியில வந்துடலாம். தேவன் எனக்கு உண்டு. அப்ப கர்த்தரை அறியக்கூடிய அறிவு நமக்கு என்ன உண்டாக்கும்? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், அவரிடத்துல நெருங்கி ஜீவிக்க பண்ணும். உலகத்தில் வரக்கூடிய போராட்டங்களை, துன்பங்களை அதை மேற்கொண்டு போவதற்கு, கர்த்தருக்காய் வாழ்வதற்கு நம்மை அதை வழிநடத்தி போகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லும்போது, நான் அவரை அறிய வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நான் அறியணும் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது என்று சொல்கிறார். அதான் சொன்ன இந்த கல்வாரி மரணத்தினுடைய அந்த மேன்மையை சொல்றார். கல்வாரி மரணம், கிறிஸ்துவனுடைய கல்வாரி மரணம், அது ஒவ்வொரு விசுவாசுடைய வாழ்க்கையில நாம் அனுதினமும் நினைக்க வேண்டிய ஒரு காரியமாக இது இருக்கு. பவுல் சொல்லும்போது, அவருடைய மரணத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? அனுதினமும் என்ன செய்கிறோம்? சுமந்து திரிகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு கர்த்தருடைய அந்த பாடு மரணத்தில் நினைவு கூர்ந்து போவது என்பது அல்ல, நாம் அனுதினமும் நினைக்க வேண்டிய ஒரு காரியம். அந்த கல்வாரி மரணத்தை அவர் தன்னோடு ஒப்புமைப்படுத்திக் கொள்கிறார். அந்த மரணம் எனக்கான மரணம் என்று பவுல் சொல்லுகிறார். அதே போல ரோமர்ல படிக்கிறோம், என் சுவிசேஷத்தின்படியே என்று சொல்லுகிறார். அப்படின்னா அந்த சுவிசேஷத்தை தனக்கு சொந்தமாக்கிறார் பவுல். பார்த்தீங்களா? என் கிறிஸ்து எனக்காய் பிறந்தார், எனக்காய் வாழ்ந்தார், எனக்காய் மரித்தார். என் கிறிஸ்து எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த ஒரு சிந்தனை எப்பவுமே அவருக்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கலாத்தியருக்குள்ள படித்து நாம் கலாத்தியர் நிருபத்தில் நம்ம படிக்கிறோம். இங்க பவுல் சொல்றாரு, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே பலியாய் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, அப்ப நம்ம எந்த அளவு கர்த்தருடைய அந்த பாடு மரணத்தை பற்றி நம்ம நினைச்சு பார்க்கிறோம். எந்த அளவு அந்த கர்த்தருடைய அந்த பாடு மரணம், அவர் எப்படி எவ்விதமாக எனக்காய் பாடுபட்டார் என்பதை நம்ம எண்ணி பார்க்கிறோம். இப்போ உலகத்தின் பாதையில் நம்ம சில பேர் துன்பத்தில் நம்ம கடந்து போவோம், சில வேளை சில கஷ்டத்தின் வழியாக நம்ம கடந்து போவோம். அப்போ நீங்கள் கல்வாரி மரணத்தை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வல்லமை கிடைக்கும், புது பலன் கிடைக்கும். அவர்பட்ட பாடு நான் படலை, இந்த பாடு எனக்கு கொஞ்சமான பாடு தான், நம்ம என்ன செய்வோம்? சிந்தித்து அதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த கர்த்தருடைய அந்த கல்வாரி மரணம் என்பது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக, நம்மை அவரை துதிக்க வைக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ பவுல் சொல்லும்போது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு என்று சொல்லி சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோர் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தைரியாகி படிக்கும் என்று சொல்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி எங்கே அவர் பேசுகிறார், அதையும் நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? தொடர்ந்து அந்த கிறிஸ்துவை அறியக்கூடிய அந்த சுபாவத்தில், அந்த தன்மையில வளர வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்வதை நாம் என்ன செய்கிறோம்? இங்கே வாசிக்கிறோம். வசனம் 11 வாசிச்சு, அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நினைக்கிறேங்கிறார். பார்த்தீங்களா? அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குப்பையாக நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் 5, 6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இருந்த மேன்மை, யூதனாய் பிறந்த மேன்மை, பரிசேயனாய் பிறந்த மேன்மை, நியாய பிரமாணத்தின்படி வந்த மேன்மை, எல்லாமே அவர் விட்டுட்டார். எனக்கு அதெல்லாம் மேன்மை இல்லைங்க, எனக்கு யார் மேன்மை? கர்த்தர் இயேசு தான் எனக்கு மேன்மை, அவருடைய பாடுதான் எனக்கு மேன்மை, அவருடைய அந்த உயிர்த்தெழுதல் தான் எனக்கு மேன்மை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அங்கே எல்லாம் நான் எல்லாம் அறிஞ்சிட்டேன், எல்லாம் நான் உள்ள கற்றுக்கிட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. அதே பாருங்க, அந்த 3ஆம் அதிகாரத்துடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் 12 இந்த வசனத்தை வாசிங்க. வசனம் 12.
தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? கடைசி வார்த்தை ஆசையாய் தொடர்கிறேன். என்ன ஒரு அந்த வைராக்கியம், என்ன ஒரு அன்பு! இந்த நாள் காலையில் நம்ம என்ன தேடி வந்திருக்கிறோம்? ஆண்டவரை நான் அறியணுங்க, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகரை நான் அறியணுங்க, என் மேலே எவ்வளவு அன்பு இருக்கு, அப்போ நான் எந்த அளவு நான் அவரை அறியணும். அப்போ ஆசையாய் தொடர்கிறேன் அந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம் எவ்விதமாய் நாம் கர்த்தரை அறிந்து கொண்டிருக்கிறோம்? அறிந்தது போதும் என்று எண்ணுகிறோமா? இல்லை இன்னும் நான் அறிய வேண்டும், இன்னும் அறிய வேண்டும் என்று சொல்லி பவுலுக்கே அப்படிப்பட்ட சிந்தை இருந்தால், பவுலுக்கே அப்படிப்பட்ட அதிகமாய் வெளிப்பாடுகளை பெற்ற ஏறக்குறைய 13 நிருபங்களை எழுதின அந்த பவுலுக்கு இவ்வளவு ஒரு விருப்பமும் வாஞ்சியும் இருக்கும் என்று சொன்னால் நம்ம எந்த அளவு வாஞ்சிக்கணும், எந்த அளவு நம்ம கர்த்தர் மேலே அன்பா இருக்கணும், கர்த்தரை அறிய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு எந்த அளவு இருக்கணுங்கிறத நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இது நான் முன்னோட்டமாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போது கிறிஸ்துவுடைய பண்புகளை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பூரணமான பண்புகள் என்ற அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நம்முடைய ஆண்டவரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அவர் நித்தியமானவர். என்னங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் நித்தியமானவர். ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:1 வாசிங்க. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, இங்கே நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். நீங்க ஆதியாம 1:1 போனீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு படிக்கிறோம். அந்த அதுல சொல்லப்பட்ட ஆதி என்று பார்த்தா, அதாவது சிருஷ்டிப்பின் காரியங்களை சொல்லிட்டு அங்கே ஆரம்பிக்கிறார். இங்கே நம்ம வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தேவனுடைய அந்த நம்முடைய கர்த்தருடைய ஆரம்பத்தை பற்றி, அவர் எப்படி இருந்தார் என்ற அந்த காரியத்தை பற்றி இங்கே சொல்லி பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லும் பொழுது அவர் தொடர்ச்சியாய், அவர் ஆரம்பம் முதலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். படைப்பின் காரியத்திலிருந்து அவர் இருக்கிறார். இவருக்கு துவக்கம் கிடையாது, முடியும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர் நித்தியமானவர் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல வசனம் 12 வாசிங்க. ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுகிறேன், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. பாத்தீங்களா? அதுக்கு மேற்பட்ட பகுதியில் படிச்சீங்கன்னா, வானம் பூமி என்ன செஞ்சிடும்? அது ஒளிந்து போயிடும். அதெல்லாம் ஒரு சால்வை போல் அவர் சுருட்டுவாரு என்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரோ மாறாதவராய் இருக்கிறார். இவர் என்றைக்கும் மாற மாட்டார். மாறாத தன்மை அவருக்கு இருக்கிறது. நித்தியமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தையாய் இருந்த தேவன் என்ன செய்தார்? அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதுதான் நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்ப உன்னதமான தேவன், நித்தியமாய் இருக்கக்கூடிய தேவன் நம்மை தேடி அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய தன்மையை பற்றி, அவருடைய பண்புகளை பற்றி நாம் பார்க்கிற வழியிலே முதல் காரியம், அவர் இப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் நித்தியமான தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ அதே போல இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 102 எடுத்துக்கங்க. சங்கீதம் 102 கூட இங்கே சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க பார்க்கலாம். சங்கீதம் 102 அதுல 12வது வசனம். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பாத்தீங்களா? இங்கே நான் பார்க்கும்போது கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை யெகோவா தேவனுக்கு பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அப்போ யெகோவா எனில் அவர் திரியேக தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏலோகிம் என்று சொன்னாலும் திரியேக தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். பாத்தீங்களா? அப்ப அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? நாம் பார்க்க முடிகிறது. பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் நித்தியமானவர், அவர் தன்மைகளை என்னைக்கு மாறி போகாத தேவன் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல யோவான் அவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள். 1 யோவான் 5 வசனம் 11 வாசிக்கலாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார்,
அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் யாருக்குள் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அவருக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கவும் தான் நமக்கு அதை கொடுக்க முடியுது அவரால். இப்போ நம்மகிட்ட ஒன்று ஒரு பொருள் இல்லாமல் யாருக்கு என்ன செய்ய முடியாத ஒன்றை கொடுக்க முடியாது. ஆனால் இங்கே நான் பார்க்கிற வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவருக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அடுத்த வசனம் பாருங்க, வசனம் 12 பாருங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பாத்தீங்களா, அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஜீவனை உடையவங்களா இருக்கிறாங்க. அவங்க நித்திய வாழ்வுக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை தேவனுடைய குமாரன் இல்லாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்தில் இல்லாதவர்களுக்கு என்ன கிடையாது? நித்திய வாழ்வு என்பது கிடையாது என்பதை நாம் இங்கே வாசிக்க முடியும். அதே போல 1 யோவான் 5:20 கூட வாசிக்க. 20வது வசனம். அன்றையும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பாத்தீங்களா, இந்த யோவான் அங்கே கடைசியிலே முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ நித்திய ஜீவன் உடையவராக அவர் இருக்கிறபடினால்தான் நமக்கு நித்திய வாழ்வை அவரால் கொடுக்க முடிகிறது. ஆக அதற்கு தான் அவர் கல்வாரி சிலுவைக்கு போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, அப்போ ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்டார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டார். இப்போ இன்றைக்கு அதே கேள்வி நம்மிடத்திலே வருகிறது. அப்ப நம்முடைய கர்த்தரை பற்றி நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய குறிப்பு, என் தேவன் நித்தியமானவர், என் கர்த்தர் நித்தியமானவர் என்ற அந்த உணர்வு, அந்த அறிவு நமக்கு வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? எதற்கும் கலங்க மாட்டோம். நித்தியமான தேவன் எனக்கு உண்டு, எதா இருந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார், என்ன அவர் கைவிட மாட்டார் என்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு அவரிடத்துல பெருகும் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவரை பற்றி நாம் அறியும் பொழுது, நம் கர்த்தரை பற்றி அறிய பார்த்தீங்கன்னா விசுவாசத்துல பெருகிக்கிட்டே நம்ம போவோம். இன்னும் கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். கர்த்தர் நம்மளை பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக இருக்கிறார். விசுவாசங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இங்கே புதிய பாட்டில் படிச்சீங்கன்னா நிறைய அற்புதங்களை நம்ம பார்க்கிறோம். அவர் செய்த போது இந்த 100 சம்பவத்தை பற்றி கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரன் வந்து முடியாமல் கிடக்கிறான். அப்போ எஜமான் வந்து என்ன செய்கிறான்? நான் வந்து கூப்பிட்றான். அப்போ நான் வந்து அவனை சுத்தமாக்குன்னு சொல்லி சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம், ஒரு வார்த்தை என்ன செய்யும், ஒரு வார்த்தை சொல்லுங்க போதுங்கிறார். அப்போ ஏசாமி என்ன சொன்னார்? அந்த இடத்துல என்ன சொன்னார்? அவனுடைய விசுவாசத்தை கண்டு மெச்சி கொண்டார்னு படிக்கிறோம். நம்ம எந்த அளவு கர்த்தர் மேலே விசுவாசமா இருக்கிறோமோ அந்த அளவு என்ன செய்ய முடியும், நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அப்ப நம்ம விசுவாசம் எப்படி பெருகும்? அவர் அறியத்தான் விசுவாசம் என்ன செய்யும்? பெருகும். அதுக்கு தான் நம்ம கர்த்தரை பற்றி என்ன செய்யணும்? அதிகமாக அறிய வேண்டும். அவர் அறியக்கூடிய அறிவிலே வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். சரியா? அதுக்கடுத்து 2வது குறிப்புக்கு நான் கடந்து போறேன். அதாவது லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதுல வசனம் 8வது வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவர் எழுந்து நின்றார். பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துடைய பின்னணியை நம்ம பார்த்தோம்னா தெரியும். அங்கே ஆண்டவர் ஜெபாலயத்துக்கு போறாரு, அங்கே உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் அவனை இருப்பதை நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்போ அங்கே ஒரு கூட்டம் போறாங்க. இந்த மனுஷன் இவர் பார்க்குறாரு, ஒருவேளை இன்னைக்கு ஓய்வு நாள் ஆச்சே, இவர் சொஸ்தமாக்குவாரான்னு என்ன பண்றாங்க? மனசுல அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். வசனம் 8ல் வாசிக்கும் பொழுது அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து என்று பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அந்த மக்கள் அந்த சூம்பன கையுடைய மனுஷனை பற்றின பாரம் இல்லை, அது வியாதியாக கிடக்குனாங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க என்னது? இன்னைக்கு ஓய்வு நாள், இதில் எதுவுமே என்ன செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஒழிய அந்த ஆத்மா பற்றின பாரம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஆத்மாவை உண்டாக்கின தேவனுக்கு அந்த பாரம் இருக்கிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவங்க சிந்தனையை அறிகிறார் என்று பார்க்கிறோம். இங்கே என்ன சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய கர்த்தர் சர்வ ஞானி, எல்லாம் அறிந்தவர், நம்ம பற்றி எல்லாமே தெரியும். நம்ம பிறந்த நாள் முதல் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாள் வரை, அடுத்த நித்தியத்தில் அவரோடு கூட வாழப்போகிற நாள் வரை எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய முக்காலத்தை அறிந்தவர், நம்மை பற்றி எல்லாம் அறிந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நிறைய நீங்கள் சுவிசேஷ அந்த நூல்களில் படிக்கும்போது தெரியும், அவர் நிறைய பேருடைய உள்ளத்தை அறிகிறார் என்று பார்க்கிறோம்.
ஒருவேளை அந்த காரியம் இன்னைக்கு மனுஷனுக்கு கொடுத்தா என்ன ஆயிருக்கும்? உலகத்தில் யாரும் வாழ முடியாது. வாழ முடியுமா பிரதர்? ரொம்ப சிக்கலாக தான் இருக்கும். பார்த்தீங்களா? அந்த வல்லமை அவருக்கு மாத்திரம்தான் உண்டு. அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார், எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கிறார் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஜனங்களுடைய யோசனைகள் சிந்தனைகளை அறிந்திருந்தார். அதை அவர் அறிந்தவர் அதை பேசினார். மனிதர்கள் அதை என்ன செய்ய முடியாது, ஒரு காலம் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவருக்கு தெரியும். நேற்றே நான் சொன்னேன், மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் நான் சொன்னேன். அந்த ஞானம் அவருக்கு தான் உண்டு, மனிதனுக்கு கிடையாது. பார்த்தீங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 11:17 படிக்கலாம். லூக்கா 11:17. பார்த்தீங்களா? அங்கேயும் கூட அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து என்று பார்க்கிறோம். அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து என்று பார்க்கிறோம். பாருங்க, எல்லா ஒரு ஞானம் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. சர்வ ஞானம் உள்ளவரை தான் நம்ம தேவனாக கொண்டு இருக்கிறோம். என்னை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். சங்கீதம் 139 1-6 படிக்கிறோம். நான் உட்கார்ந்தாலும் நீங்கள் இருக்கிறீங்க, என் நினைவை நீங்கள் அறிகிறீங்க, நான் எங்கே போனாலும் உங்களுக்கு தெரியும், என் இருதயத்தில் என்ன சிந்திக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே சொல்லுவதை நாம் படிக்கிறோம். அப்போது நான் ஆராதிக்கிறேன், நான் சேவிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்கிற வேளையில் அவர் சர்வ ஞானம் உடையவராய் அவர் காணப்படுகிறார். அவர் என்றைக்கு மாற மாட்டார். அவருடைய அந்த பண்புகள் அப்படியே தான் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அதே போல் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70 வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். அவர்களே அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். யோவான் 6:70. பார்த்தீங்களா? இங்கே சீசர்கள் 12 பேர் உள்ள கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அந்த கூட்டத்திலே கடைசி பேராகத்தான் என்னுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேதத்திலே. அப்போ தன்னையும் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்பது ஆண்டவருக்கு முன்பதாகவே தெரியும். யூதாஸ் ஒரு சிறந்த நடிகராய் அவர் காணப்பட்டார். சீசனை போல அவர் காணப்பட்டாலும் பாருங்கள், ஒரு உண்மையுள்ள சீசனை போல அவர் காட்டிக்கிட்டார். ஆனால் தன்னை அவர் காட்டி கொடுப்பான் என்பதை கர்த்தர் முன்பதாகவே அறிந்திருந்தார். பார்த்தீங்களா பிரியமான தேவ ஜனமே? அப்போது நம்முடைய ஆண்டவரை பற்றி பார்க்க நாம அப்படி கண்டிப்பாக நம்ம கூட்டத்தில் அப்படி ஒருத்தரை வச்சிருப்போமான கண்டிப்பாக வைக்க மாட்டோம். கண்டிப்பாக அவரை விட்டு அகற்றத்தான் நம்ம முயற்சிப்போம். ஆனால் எல்லாம் தெரிந்தும் 3 வருடம் அவரோடு கூட இருந்தவன் தான் அந்த யூதாஸ் காரியோத். சொல்லப்போனால் அந்த பணப்பை அவன் தான் வச்சுருந்தான், அந்த பொறுப்பை அவன்கிட்ட தான் கொடுத்துருந்தார். பாருங்க, அவன் என்ன செஞ்சான்? 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ண ஆண்டவரை காட்டி கொடுத்தது போனதை நம்ம பார்க்கிறோம். உன்னதமான தேவனுடைய அருகில் அமர்ந்தக்கூடிய இந்த பாக்கியத்தை அவன் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்போது தன்னை காட்டி கொடுப்பான் என்பதை அறிந்தும் கூட கர்த்தர் என்ன செய்தார்? அவனை அங்கே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? எல்லாம் அறிந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 4ஆம் அதிகாரம். அதுலேயும் கூட கர்த்தருடைய அந்த சர்வ வியாபி சர்வ ஞானிங்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், யோவான் 4:16 வாசிக்கலாம். பாத்தீங்களா? அடுத்த வசனம். அடுத்த வசனம் பாத்தீங்களா? இங்கே ஆண்டவர் அவருடைய பாவத்தை சுட்டி காட்டி பேசுவதை நாம் பார்க்கிறோம். அவளுக்கு மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவள் பாவி என்பதை அவளுக்கு என்ன செய்யணும்? உணர்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த காரியத்தை அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ சொன்ன உடனே பாருங்க, உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொல்றார். அப்போ அவள் பாவ வாழ்க்கை வாழ்கிறாள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய கடந்த கால வாழ்க்கை முழுவதும் நம்முடைய கர்த்தருக்கு அங்கே தெரியும். அப்படி அவர் சொன்ன வேளையிலே பார்த்தீங்கன்னா அவள் புரிந்து கொள்கிறாள். என்னுடைய வாழ்க்கை இப்படியே சொல்லுகிறாரே, நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன் என்பது இவருக்கு தெரிகிறதே என்று சொல்லி அவள் அங்கே ஆண்டவரை மெச்சிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஒரு மனுஷனுடைய குறைகளை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிற போது அந்த மனுஷி புரிஞ்சுக்கிட்டா, இவர் தீர்க்கதரிசி, என் வாழ்க்கையை அப்படியே சொல்றாரே அப்படின்னு என்ன பண்ணுறா? அந்த பெண் அங்கே சொல்லுவதை நம்ம படிக்கிறோம். வசனம் 18 கூட வாசிங்க. வசனம் 18. அது யோவான் 4. பாத்தீங்களா? அதே போல வசனம் 29 படிங்க. 29. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள்,
அவர் கிறிஸ்துதானோ என்றார். பார்த்தீங்களா, சமாரியாசிரியருடைய சாட்சியை நம்ம அங்கே பார்க்கிறோம். அங்கே அவள் ஒத்துக்கொண்டாள். என் வாழ்க்கை முழுவதும் ஒருவருக்கு தெரிந்திருக்கிறது, என் கடந்த கால வாழ்க்கை முழுவதும் ஒருவருக்கு தெரிந்திருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள், அடுத்தவர் சுவிசேஷ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அநேகர் இங்கே கூட்டிக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா, அப்போ நம்முடைய கர்த்தரை பற்றி நாம் இங்கே என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். என் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தெரியும். அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்முடைய பாவ வாழ்க்கை நமக்கு தெரியும், அதுக்கடுத்து யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியுமா? தெரியாது. பார்த்தீங்களா, அப்போ நம்மை பற்றி முற்றும் அறிந்தவர். நாம் பாவியாக இருந்த வேளையிலே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த வேளையிலே தேவன் நம்மை தேடி வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ பிரியமான தேவ ஜனமே, 2வது குறிப்பு நாம் பார்க்கிறோம், அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்த்தோம். பார்த்தீங்களா, அடுத்து 3வது குறிப்புக்கு நான் கடந்து போகிறேன். 3வது குறிப்பு என்னவென்று சொன்னால், ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 9:6 படிக்கலாம். ஏசாயா 9:6. பார்த்தீங்களா, இங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனமாக நம்முடைய கர்த்தர் இப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லி அவருடைய தன்மையை குறித்து அவருடைய நாமத்திலே வெளிப்படுத்தி இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய 3வது குறிப்பு என்னவென்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை, அவருடைய வல்லமைக்கு முன்பே யாரும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அந்த அளவு சர்வ வல்லமையாக இருக்கிறார். இங்கே அதைத்தான் அவர் சொல்லும்போது அவர் கொடுக்கப்பட்ட நாமத்திலே ஒன்று இங்கே நாம் பார்க்கிறோம், வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி நம்ம படிக்கிறோம். பிசாசுக்கு வல்லமை இருக்கு, அது கொஞ்சம் வல்லமை தான். கர்த்தருக்கு இருக்கிற வல்லமை போல் அவனுக்கு கிடையாது. நம்முடைய ஆண்டவருக்கோ சர்வ வல்லமை இருக்குது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், இங்கே நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா, அப்போ அப்படிப்பட்ட தேவனை தான் என்ன செய்கிறோம், நம்ம தேவனாய் கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, மத்தேயு 28:18 படிங்க. மத்தேயு 28:18. சர்வ வல்லமை என்பதற்காக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்ற அடிப்படையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, நம்முடைய ஆராதிக்கிற இந்த கர்த்தர் சகல அதிகாரம் உடையவர். எங்க சகல அதிகாரம் இருக்கிறது? பூமியில மாத்திரம் அவருக்கு அதிகாரம். இன்றைக்கு நம்ம பிரதமரை பார்க்கிறோம், இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் அவருக்கு அதிகாரம். ட்ரம்ப் எடுத்தா அமெரிக்காவில் மட்டும்தான் அவருக்கு அதிகாரம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை பற்றி பார்க்கிற வேளையில இவர் வானத்திலும் அதிகாரம் இருக்கிறது, பூமியிலும் அதிகாரம் இருக்கிறது. அப்போ அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தேவனாய் கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ஏன் பயப்படணும்? நாம் ஏன் பயப்படணும்? சில பேர் ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது பயப்படுவாங்க. ஒரு வேலை துன்ப வருமா, நாங்கள் அடிக்கடி ஊழியம் வைக்கும்போது ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டோம். அப்போ அந்த ஊழியக்காரங்கிட்ட கேட்டார், பதர் அங்கே வந்தால் பிரச்சனை வருமா, ஏதாவது சண்டைகள்லாம் வருமா அப்படின்னு கேட்டார். இது ஊழியக்காரர் கேட்குற கேள்வியா அப்படின்னு நான் சொன்னேன். ஊழியத்தில் நம்மளோட சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறாரு. நம்ம யாரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கோம்? கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ ஊழியத்துக்கு போகும்போது நமக்கு துணையாக இருக்கிறது யாரு? கர்த்தர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் இல்லையா? நம்ம ஏன் பயப்படணும்? ஒரு வசனம் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்மாவை, அதாவது உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொண்டவங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு அதிகாரம் உள்ள தேவனை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பார்த்தீங்களா, அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே இந்த வசனத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். நாம் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் வானத்திலும் அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கிறது. அவருடைய நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. இயேசு கிறிஸ்து நாமம் தான் மேலான நாமம் என்று நாம் படிக்கிறோம். பூமியின் பிலிப்பியரில் படிக்கும்போது வானத்தில் உள்ளவங்க, பூமியில் வாழக்கூடிய மக்கள், பூமியில் மரிச்சு போன மக்கள் எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்வாங்க, அவர் முன்பாய் முழங்கால் படியிட்டு அவரே தேவன் கர்த்தர் என்று ஆராதிக்கக்கூடிய நாள் வரப்போகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம நினைக்கிறோம். தேவனை நாம் கொண்டுக்கிறபடினாலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தேவனை அறிகிற அறிவு, என் தேவன் சர்வ வல்லமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:18. பார்த்தீங்களா, இங்கே யோவான் இங்கே சொல்லும்போது அருமையாய் சொல்லுகிறார் நம்முடைய கர்த்தரை பற்றி. அவர் மரித்தார், ஆனாலும் மரித்து மண்ணோடு போன தெய்வத்தை நம்ம ஆராதிக்கலை, கல்லறையில் வைக்கப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கலை. இன்றைக்கு அவருடைய கல்லறை வெறுமையாக இருக்கிறது. அங்கே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை,
தாம் சொன்னபடி என்ன செய்தார்? அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்போ இங்கே சொல்லும்போது நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த அளவு அவருக்கு சர்வ வல்லமை இருக்குங்கிறத பார்த்துங்க. இவரை தாண்டி ஒருவர் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. உலகத்தில் வேற அன்னைக்கு அவங்க பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம், இல்லை பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு முன்பாய் நிற்கும் போது அங்கே என்ன செய்யணுங்க? அவர் முன்பாய் பணியத்தான் வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இப்பேற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த போது வல்லமையை பற்றி படிக்கிறோம். கடல் மீது, காட்டின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்தது. ஒரு முறை சீசர்களோடு கூட ஒரு படகிலே போகிற வேளையிலே அவர் உறங்கி கொண்டிருக்கிறார், நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பெரும் காற்று வருகிறது, புயல் வருகிறது. இப்போ சீசர்கள் மடிந்து போவோம் என்று சொல்லி கவலைப்பட்ட வேளையிலே ஆண்டவர் எழுந்து என்ன செய்கிறார்? அந்த காற்றையும் கடலையும் என்ன செய்கிறார்? அவர் அதட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சில வேளையில இந்த போராட்டங்கள், கஷ்டமான சூழ்நிலை வரும். அப்போ நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதிலிருந்து நம்மளை விடுவிப்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ இயற்கை மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அதுக்கடுத்து சாத்தான் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. எவ்வளோ பிசாசு பிடிச்ச மக்களை துரத்துறார். பிசாசுகள் அவரை கண்டு விலகி ஓடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ சாத்தான் மீது அவருக்கு அதிகாரம் இருந்தது. அது மாத்திரமல்ல, தேவ வார்த்தையை அவர் ஆணித்தரமாய் அவர் போதித்தார். மத்திய நம்ம மலை பிரசங்கத்தில் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? பழைய ஏற்பாட்டை உங்களுக்கு சொல்லி இருக்குது என்று நீங்கள் அறிந்திருக்கீங்க. ஆனால் அடுத்து அவர் என்ன சொல்வார்? நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொல்லுவார். ஆணித்தரமாக பேசுவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வார்த்தையை அவரை போல யாரும் போதிக்க முடியாது. உலகத்தில் இன்னைக்கு அநேக பிரசங்கமாக இருக்கிறாங்க. அவரை போல அவருடைய போதகத்தை பற்றி ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம படிக்கிறோம் வேதத்தில். அவரை போல யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, பேச முடியாது. இப்போ அவ்வளவு வல்லமை அவருக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து பார்க்கிறோம், மரணத்தின் மீது அதிகாரம். பிலிப்பில் படித்தோம். சாவை வென்றவர், சாவை ஜெயித்தவர். இதிலையும் கூட படிக்கிறோம், மரித்த தெய்வம் ஒரு உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரணத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அடுத்து நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டு. நம்ம யோவானில் படிக்கிறோம். நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை ஏன் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, பிதாவை கணம் பண்ணுகிறது போல குமாரனை என்ன செய்யணும்? கணம் பண்ண வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்? அந்த நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவதையும் தேவன் என்ன கொடுத்தாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நியாய தீர்ப்பிலே அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பார்த்தீங்களா பிரியமான தேவ ஜனமே? அப்போ நாம் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் யார் என்று பார்க்கும் பொழுது இவர் சர்வ வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த 3 குறிப்புகளை பார்த்து நாம் பார்த்துருக்கிறோம். அப்போது நம்ம எந்த அளவு நம்ம கர்த்தரை அறியக்கூடிய அறிவிலே வளர்கிறோம் சிந்திச்சு பார்ப்போம். உலகத்தில் பாடுகள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். கொஞ்ச கால வாழ்க்கை. அப்போ இந்த கொஞ்ச கால வாழ்க்கை நம்ம உலகத்தில் வாழும் பொழுது நம்ம எந்த அளவு கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவு அவரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது கிறிஸ்து வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க? ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசிக்கணுங்க. அவர் யாருங்கிறத ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர்ங்கிறத நம்ம ருசிக்கணும். அவர் தனிப்பட்ட விதத்தில் அறியும் போது நமக்குள்ள விசுவாசம் பெருகும். நம்ம அனைவருக்கு சாட்சியாக இருப்போம். தொடர்ந்து நம்ம அவர்களை பலப்பட்டு முன்னேறி போவோம். ஒருத்தரை பற்றி இப்போ பாருங்கள், கணவனை பற்றி மனைவிக்கு தெரியும், மனைவியை பற்றி கணவனுக்கு தெரியும். சரியா? அதே போல் குருவை பற்றி சீசனுக்கு தெரியும். அப்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத அவங்க அறிஞ்சிருப்பாங்க. இப்போ அதுக்கேற்றபடி அவங்க என்ன செய்வாங்க. அதே போல் நம்மை படைத்த கர்த்தரை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம எந்தளவு நாம் இன்னும் அவரை அறியக்கூடிய அறிவிலே வளர வேண்டும் என்ற பாரமும் வாஞ்சையும் விருப்பம் நமக்கு வேணும். அதை நம்ம பவுலை பற்றி நம்ம சிந்தித்தோம். ஆண்டவரே தனிப்பட்ட விதத்தில் கேள்வி கேட்டார். நீங்கள் என்ன யாருன்னு சொல்றீங்கன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டார். அப்போ எந்தளவு அவர் தம்மை நாம் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று நாம் பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளின் காலை வேளையிலே பிரியமான தேவ ஜனமே, நாம் முதலாவது அவர் சர்வ ஞானி என்று நாம் அவரை பார்த்தோம். அடுத்து நாம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்து அவர் நித்தியமான தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்னும் நிறைய குறிப்புகள் இருக்கிறது. ஆகவே நான் நேரங்கிறதை நான் சுருக்குகிறேன். ஆகவே நாம் எந்த அளவு கர்த்தரை அறிகிறோமோ அந்த அளவு நம்முடைய விசுவாசம் பெருகும். தொடர்ந்து நம்ம அவருக்கு நல்ல ஒரு சாட்சியுள்ள மக்களாய் ஜீவிக்க முடியும். ஆகவே நம்ம கர்த்தரத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் உண்மை அறிந்த அறிவு எனக்கு போதாத ஆண்டவரே, எனக்கு உண்மை வெளிப்படுத்தும், அதிகமாய் வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம் கெஞ்சுவோம். ஆண்டவர்கிட்ட அதிகமாய் நாம் கேட்போம். அப்படி நாம் கேட்கிற வேளையிலே நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். கண்டிப்பாக அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இன்னுமாய் அவர் அறியக்கூடிய அறிவிலே வளர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய உன்னதமான தூய நாமம் சதா காலமும் மையப்படுவதாக. ஆமென்.
என்னுடைய வாழ்க்கையை கொடுத்த என்னுடைய ஆசைக்கு அதனுடைய நாமத்தை இந்த வேதாரட்சம் எனக்கு மறுபடியும் நாம் அவரை ஆற்றல் நோக்கி சந்திப்போம். இந்த கூட்டத்தின் நிறைவாக ஜேக்கப் ஜெவமணி போன்ற